மற்றும் ஒரு அண்மை செய்தி, எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்பி மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். நாடு முழுவதும் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி முழக்கம் எழுப்புவதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். முழு விவரம். எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்பி மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். நாடு முழுவதும் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டு முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். பிரதமர் மோடி உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். எரிபொருள் தட்டுப்பாட்டை தடுக்க மத்திய அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடு முழுவதும் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். பிரதமர் மோடி உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். முழு விவரம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று முதலே எதிர்க்கட்சிகள் பல்வேறு விவகாரங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மேற்காசியாவில் நிலவக்கூடிய போர் காரணமாக இந்தியாவில் எதிரொலித்திருக்கக்கூடிய வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு உள்ளிட்டவை குறித்து பல்வேறு விவகாரங்களை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அமளிகளுக்கிடையே மக்களவையில் கேள்வி நேரமானது நடைபெற்று வருகிறது. அப்பொழுது எதிர்க்கட்சியினர் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி கடுமையான அமளியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த அமளிக்கிடையே மாநிலங்களவையிலும் பல்வேறு குழுக்களினுடைய அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்பட்டு வருகின்றன. எரிபொருள் விலை உயர்வு தட்டுப்பாடு உள்ளிட்டவற்றை மேற்கோள் காட்டி மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல எஸ்ஐஆர் நடவடிக்கையை எதிர்த்து அந்த விவகாரத்தை எழுப்பியும் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். வாக்கு திருட்டை நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இருப்பினும் கடுமையான அமளி நிலவினாலும் கூட இரு அவைகளும் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.